நிச்சயமா அருமையான தம்பி பிஜேபி மாநில தலைவர் கோயம்புத்தூர்ல நிச்சயமா அவர் ஜெயிப்பார். ரெண்டாவது கன்னியாகுமரியில் அருமையான பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நிச்சயமாக ஜெயிப்பார். தென்காசியில் பிஜேபி அலையன்ஸாக நிற்கின்ற அருமையான திரு ஜான் பாண்டியன் அவர்கள் கட்டாயம் ஜெயிப்பார். மார்த்தாண்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு பாலத்தை அருமையான சகோதரன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சமயத்தில் அவர் கட்டினார். தொடர்ந்து அவர் நன்மையான காரியத்தை செய்வார்ன்றது மக்கள் மத்தியிலே ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வோடு கூட மக்கள் இருக்கிறாங்க. கடைசியில் ஏதாவது ஒரு பாவம் மன்னிப்போ ஏதாவது கேட்டோ மறுபடியும் அவர் ஜெயிச்சிட மாட்டாரா? ராபர்ட் புரூஸ் எத்தனையோ முறை அவர் தென்னிந்திய திருச்சபையிலே அவரை எலெக்ஷனில் ஜெயிக்க முடியல. தென்னிந்திய திருச்சபையில் உள்ள எலெக்ஷன்லேயே அவர் ஜெயிக்க முடியல. கடந்த முறை அவர் தோத்துட்டாரு. இப்போ இந்த பாராளுமன்றத்திலிருந்து அவர் ஓட்டு போட போகிறாங்களா கிறிஸ்தவ மக்கள்? ஜான் பாண்டியன் பாருங்க, நீங்களே ஆச்சரியப்பட போறீங்க. பல லட்ச வாக்குகளில் ஜெயிக்க போறாரு நிச்சயமா இந்த முறை. ஏன்னா அங்குள்ள மக்கள்லாம் என்கிட்ட சொல்லிட்டாங்க. அருமையான சகோதரன் ஜான் பாண்டியன். சர்ச்சுன்றது ஆண்டவரை தேடுறதுக்கு, கடவுளை வழிபடுவதற்காக தான், மக்களை வழிபடுவதற்காக இல்லை. அந்த மாதிரி செய்கிறவங்க யாருன்னா இந்த திருட்டு போதகர்கள். ஏன்னா அவன் மேலே கேஸ் இருக்கும். அதனால் என்ன பண்ணுறான் அவன், இந்த மாதிரி திமுக திராவிட கட்சிகளை வைத்துக்கொண்டு அவர்களை சார்ந்து, காங்கிரஸை வைத்துக்கொண்டு அவர்களை சார்ந்து இப்படிலாம் தாய்லாந்து இன்பச் சுற்றுலா 4 பகல் 5 இரவுகள் ஒரு நபருக்கு வெறும் 41,000 மட்டுமே. முதலில் புக்கிங் செய்யும் 10 பேருக்கு கட்டணத்தில் சிறப்பு சலுகையும் உண்டு. வாங்க உலகத்தரத்தில் உலகம் சுற்றலாம். ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்மோடு இணைகிறார் ஆர்ச் பிஷப் குணசேகரன் சாமியல் அவர்கள். வணக்கம். வணக்கங்க சார், தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் பரபரப்பாக பிரச்சாரங்கள் முன்னெடுத்து போயிட்டுருக்காங்க. இப்போது சிறுபான்மை மக்கள் கருதப்படுகிற கிறிஸ்தவ மக்கள் பெரும்பாலும் ஒரு சில தொகுதிகளில் அடர்த்தியாக இருக்கிறாங்க. அந்த தொகுதிகளில் யாருக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது? உங்கள் ஃபீல்டு ஒர்க்கு அங்கே எப்படி இருக்குது? அதாவது நிச்சயமாக அருமையான தம்பி பிஜேபி மாநில தலைவர் கோயம்புத்தூரில் நிச்சயமாக அவர் ஜெயிப்பார். ரெண்டாவது கன்னியாகுமரியில் அருமையான பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நிச்சயமாக ஜெயிப்பார்கள். தென்காசியில் பிஜேபி அலையன்ஸாக நிற்கின்ற அருமையான திரு ஜான் பாண்டியன் அவர்கள் கட்டாயம் ஜெயிப்பார்கள். வேலூரில் நம்ம இவர் நிற்கிறார் சண்முகம், அவர் கட்டாயம் ஜெயிப்பார். அடுத்தது திருநெல்வேலியில் அருமையான சகோதரன் நயினார் நாகேந்திரன் நிற்கிறார், அவர் கட்டாயம் ஜெயிப்பார். இந்த 5 தொகுதியும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி. அதனால தான் தைரியமாக நான் சொல்கிறேன், இந்த 5 தொகுதி கட்டாயம், அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை, கட்டாயம் ஜெயிப்பார்கள் இந்த 5 தொகுதியில். இன்னும் 5 தொகுதியில் கட்டாயம் ஜெயிக்க தான் போகிறாங்க. விருதுநகர், அடுத்து தென் சென்னை, அடுத்தது நீலகிரி மாவட்டம், அந்த நீலகிரி மாவட்டத்தில், அடுத்தது வடசென்னை, வடசென்னையிலையும் அதிகமான கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம். அதனால் நிச்சயமாக பால் கனகராஜ், சகோதரன் பால் கனகராஜ் இருக்கிறாரு, அவர் கட்டாயம் ஜெயிப்பார். அடுத்தபடியாக தனிப்பட்ட முறையில் நிற்கிறார் இல்லையா அருமையான ஓபிஎஸ் அவர்கள் பிஜேபி சார்பாக ராமநாதபுரத்தில், அங்கேயும் முகமதியர்கள் இருக்கின்றார்கள், இஸ்லாம் சகோதரர்கள் இருக்கின்றார்கள், கிறிஸ்தவர்களும் அதிகமாக இருக்கின்றார்கள். ஆகவே கட்டாயம் இந்த 10 தொகுதி நிச்சயமாக பிஜேபிக்கு தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதன் அடிப்படையில் இதை சொல்கிறீங்க சார்? எப்படி இஸ்லாமிய மக்களும் கிறிஸ்தவ மக்களும் பிஜேபி சப்போர்ட் பண்ணுவாங்க? அதாவது சரியான கேண்டிடேட் ஓபிஎஸ் அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் அவர் சரியான கேண்டிடேட். ஏன்னா அவர் கொஞ்ச நாட்கள் தான் முதலமைச்சராக இருந்தார். ஆனால் ஒரு மாதிரி பக்குவமாக எல்லாரோடு கூட நட்போடு கூட பழகுகின்றவர். அவர்கிட்ட போய் பழகுனா நல்லா தெரியும். அதனால் இப்போது மக்களும் அதை புரிந்து வச்சிருக்கிறாங்க. அதனால் நிச்சயமாக அவருக்கு வாக்குகள் கட்டாயம் கிடைக்கும். மற்ற தொகுதியில் சார், இப்போ கன்னியாகுமரி சொன்னீங்க, அங்கெல்லாம் எப்படி கிறிஸ்தவ மக்கள் அது அதிகமாக இருக்காங்க, பிஜேபி எப்படி அவங்க இது பண்ணுவாங்க? நிச்சயமாக. அதாவது கடந்த சமயத்தில் அருமையான நம்முடைய திரு வசந்தகுமாருடைய மகன் அங்கே இருந்தார். காங்கிரஸ் சார்பாக அவர் ஜெயிக்க வச்சதே கிறிஸ்தவ மக்கள் தான். ஆனால் அவர் தொகுதி பக்கமே எட்டி பார்க்கல, தொகுதிக்காக ஒன்றுமே செய்யலை. இப்படி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தாரான்னு கூட தெரியாது. அருமையான அவருடைய தகப்பனார் வசந்தகுமார் ரொம்ப நல்ல மனுஷன், அவரும் தொகுதி பக்கம் ஒன்றும் பண்ணலை. ஆனால் அவர்கிட்ட போய் ஏதாவது உதவின்னு கேட்கும் போது கட்டாயம் செய்தார்.
ஆனால் மகன் அதில் எந்த விதத்துலேயும் எதுவுமே செய்யலை. ஏதோ ஒரு பேட்டிகள் நான் பார்த்தேன், நான் முயற்சிக்க நான் பண்ணும் பொழுது அதுக்குள்ளே பாராளுமன்ற தேர்தல் வந்துடுச்சு. ஏன்பா நீயே வந்து எம்பியாக வந்து ஏறக்குறைய 2.5 வருஷம் நீ இருந்துட்ட. 2.5 வருஷத்துல ஒன்றுமே சாதிக்க முடியலன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஒன்றுமே விளங்கலை. நான் என்ன சொல்கிறேன், அட்லீஸ்ட்டு அந்த தொகுதி பக்கமாவது நீ ஒரு போயிட்டு வந்து சுற்றி இருந்தால் கூட அந்த மக்களுக்கு நீ தான் இந்த எம்பின்னு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நான் கன்னியாகுமரிக்கு போனேன். ஒரு 6 மாத காலமாக கன்னியாகுமரியில் நான் ஃபீல்டு ஒர்க் பண்ணி கொஞ்சம் சர்வே பண்ணி எடுத்தப்போ எல்லா கிறிஸ்தவ மக்களும் என்கிட்ட சொன்ன ஒரு காரியம்னா, யார் எம்பின்னே எங்களுக்கு தெரியல. அப்போ தான் நான் சொன்னேன், இப்போ தெரியுதா, இதுக்காக தான் பிஜேபி உங்களுடைய வாக்குகளை கொடுங்கன்னு சொன்னேன். கடந்த ஜனவரி மாதம் ஒரு அருமையான ஒரு கூட்டத்தை நான் வச்சுருந்தேன். அப்போது ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவரையும் அழைத்திருந்தேன். எல்லாரும் பாராட்டினாங்க. அதுக்கு பரவாயில்ல, ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவரே நம்முடைய கூட்டத்துக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. அங்கே மதத்தை பார்க்கல, அவங்க சரியான ஒரு ஆள் வேணும்னு நினைக்கிறாங்க. அடுத்து மார்த்தாண்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு பாலத்தை அருமையான சகோதரன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சமயத்தில் அவர் கட்டினார். தொடர்ந்து அவர் நன்மையான காரியத்தை செய்வார்ன்றது மக்கள் மத்தியிலே ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வோடு கூட மக்கள் இருக்கிறாங்க. நிச்சயமாக அருமையான சகோதரன் பொன் ராதாகிருஷ்ணன் அங்கே நிச்சயமாக ஜெயிப்பார். அதே மாதிரி திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா எல்லா கிராமங்கள்லேயும் நீங்கள் கிறிஸ்தவர்களை பார்க்கலாம். அருமையான சகோதரன் நயினார் நாகேந்திரன் ஒரு அருமையான ஒரு சாஃப்டான மனுஷன், நல்ல மனுஷன். அடுத்து மக்களுக்கு உதவி செய்கிற மனுஷன், மக்களுக்காக சேவை செய்யக்கூடியவர். எந்த நேரத்துலையும் அவரை நீங்கள் தேடி போனீங்கன்னா அவரும் சரி அவருடைய மகனும் சரி நன்றாக அவர்கள் மக்களுக்காக சேவை செய்யக்கூடியவர்கள். அதனால் நிச்சயமாக கிறிஸ்தவர்கள் எல்லாம் அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா காங்கிரஸில் ஒரு கிறிஸ்தவர் நிற்கிறார், ராபர்ட் ப்ரூஸ் வந்து அவர் வந்து சிஎஸ்ஐயில் முக்கியமான ஒரு பதவியில் இருந்தார். சரிங்களா, தென்னிந்தியா முழுக்க ஒரு முக்கியமான பதவியில் இருந்தார். அந்த சமயத்தில் எவ்வளோ பண மோசடி பண்ணார் அப்படின்னு எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் தெரியும். அதனால் காங்கிரஸ் ஒரு தவறு பண்ணிடுச்சு. அவரை வந்து கொண்டு போய் வேட்பாளரை போட்டது தான் தப்பு. ஒருவேளை வேறு யாராவது வேட்பாளரை வந்திருந்தா ஒருவேளை காங்கிரஸ் வந்திருக்கலாம். ஆனால் ராபர்ட் ப்ரூஸ் அங்கே வந்து வேட்பாளரை போட்டதுனால நிச்சயமாக அவர் தோக்க தான் போகிறார், எந்த விதமான சந்தேகம். ஆனால் ராபர்ட் ப்ரூஸ் திருநெல்வேலி சேர்ந்தவரும் இல்லை. ஆமாம், அடுத்து அது ஒன்று. ஏன்னா அது அதாவது அந்தந்த மாவட்டத்துக்குரியவங்களை போட்டதான் நீங்கள் சொன்ன மாதிரி அந்தந்த மாவட்டத்துக்குரிய போட்டிருந்தா கூட பரவாயில்ல. ஏன் திருநெல்வேலியில் காங்கிரஸ் தலைவர்களே இல்லையா? இவரை வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துக்காரை கொண்டு வந்து இங்கே போடுறாங்க. பெரிய இழுபறையில் தான் போட்டிருக்கிறாங்க. அதான் ராபர்ட் ப்ரூஸ் என்ன பண்ணியிருக்கிறாரு, தென்னிந்திய திருச்சபையுடைய எல்லா பேராயர்களையும் இணைச்சி எப்படியாவது இவருக்கு சீட்டு கொடுத்தா நாங்கள் ஓட்டு போட்டுருவோன்னு அத்தனை தென்னிந்திய திருச்சபையுடைய பேராயர்களுக்கும் என்ன இருக்குது, எல்லா கோர்ட்லேயும் கேஸ் இருக்குது. சரிங்களா, அதனால் அந்த கோர்ட்டில் இவங்களாம் அந்த கேஸில் இவங்களாம் ஜெயிச்சு வரணும். இதுக்காக காங்கிரஸ் வேணும், இதுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் வேணும். இல்லைன்னா இவங்களாம் ஜெயிலுக்கு போயிடுவாங்க இந்த பேராயர்கள்லாம். அதனால் ராபர்ட் ப்ரூஸை ஆதரித்து கொண்டு வந்து நிற்க வச்சுருக்கிறாங்க. நிச்சயமாக அவர் தோற்று போயிடுவார். கடைசியில் ஏதாவது ஒரு பாவ மன்னிப்போ ஏதாவது கேட்டோம் மறுபடியும் அவர் ஜெயிச்சிட மாட்டாரா? ஏங்க, ராபர்ட் ப்ரூஸ் எத்தனையோ முறை அவர் வந்து தென்னிந்திய திருச்சபையிலே அவரை எலெக்ஷனில் ஜெயிக்க முடியல. தென்னிந்திய திருச்சபையில் உள்ள எலெக்ஷன்லேயே அவர் ஜெயிக்க முடியல. கடந்த முறை அவர் தோத்துட்டார். இப்போ இந்த பாராளுமன்றத்திலேருந்து அவர் ஓட்டு போட போகிறாங்களா கிறிஸ்தவ மக்கள்? அவர் யாரும் கிறிஸ்தவ மக்களுக்கு நல்லா தெரியுங்க. வெளியே உள்ளவங்களும் தான் தெரியாது. வெளியே இருக்கவங்களும் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க, ஒரு கிறிஸ்தவரை போட்டாங்க அதனால் அவர் ஜெயிச்சிருவார்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நிச்சயமாக ஜெயிக்க மாட்டார், கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் தெரியும். இப்போ சிட்டிங் எம்பி அங்கே ஞானதிரவியம் இருக்காரு, அவர் ஒன்றா விட்டுருவாரா அந்த தொகுதியை? இப்போ என்ன பண்ணுறது, அவர் விட்டு தானே ஆகணும். இவரை கொண்டு காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப அரும்பாடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு வாயில் ஒன்றா சொல்லுவார், நடைமுறையில் நடக்காது. இல்லை, தலைவரே சொல்லியிருக்காரு இல்லையா, யாருடைய பொறுப்பு தொகுதி தோற்கப்படுதோ அவர் பதவியை தூக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அதெல்லாம் ஏங்க எந்த காலத்தில் நடந்திருக்கா காங்கிரஸில்? இல்லை, திமுக தலைவர் சொல்லியிருக்காரு இல்லையா, கண்டிப்பாக அவங்க ஜெயிச்சே ஆகணும், 40 ஜெயிச்சே ஆகணும். கரெக்டுங்க, திமுக தலைவர் சொல்லுவார். திமுக தலைவர் காங்கிரஸ் தலைவரை தூக்கி போட முடியல. ஏன் திமுக தலைவரால் அருமையான சிறுபான்மையின் தலைவராக இருக்கிற பீட்டர் அல்ஃபோன்ஸுக்கு ஏன் சீட்டு வாங்கி தர முடியல? பீட்டர் அல்ஃபோன்ஸ் சீட்டு கேட்டாருங்க திருநெல்வேலியில். என்ன இங்கே சிறுபான்மையின் தலைவராக இருக்கிறாரு, ஏன் இவருக்கு சீட்டு வாங்கி தர முடியல தலைவரால், திமுக தலைவரால்? அப்போ திமுக தலைவர் புஸ்வானம் தான். அவர் சொல்லலாம் அவர் தாம் பெரிய ஆளுன்னு. இந்த காங்கிரஸுடைய இதில் திமுக தலைவர்லாம் பெரிய ஆள் கிடையாது. இப்போ ஞானதீரத்தோட செல்வாக்கு திருநெல்வேலியில் எடுபடுமா எடுபடாதா? நிச்சயமாக எடுபடாதுங்க.
ஏன்னா அவர் இடையில ஒரு பெரிய காரியத்தை பண்ணிட்டார், ஒரு பேராயரை போட்டு அடிச்சிட்டாரு. இதெல்லாம் ஒரு கலவரம் நடந்தது. இதெல்லாம் கிறிஸ்தவ மக்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. அதனால் நிச்சயமாக ஞானதுர பேச்செல்லாம் எடுபடாது. அவர் ரவுடிசம் பண்ணிட்டார். அதனால் கிறிஸ்தவர்களும் நல்லா தெரியும். அவரு ஒரு கிறிஸ்தவர் தான், அவர் எப்படி ஒரு பிஷப்பு போட்டு அடிப்பார்? பண்ணிட்டாரே, அதுதான் சொல்கிறாங்க. கிறிஸ்தவனுக்கு கிறிஸ்தவன் தான் எதிராளி, வெளியாள் கிடையாது. அதனால் அவர் செய்த அந்த செயல் எல்லா கிறிஸ்தவர்களும் நினைவில் வச்சுருக்கிறாங்க. இப்போ தான் கடந்த வருஷம் நடந்த கதை இது. ஒருவேளை 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தால் எல்லாம் மறந்துருப்பாங்க. கடந்த வருஷம் நடந்த கதை. அவர் ஆட்சியில் இருக்கிறோம், நம்ம கையில் ஆட்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு சில காரியங்களை செய்ய முற்பட்டு சில தவறான காரியெல்லாம் செய்துட்டார். ஆலயத்துக்குள்ளே வந்து, அதாவது நீ எங்கேயாவது சமுதாயத்தில் செய்துட்டு போ, ஆலயத்தில் வந்து ஒரு காரியத்தை நீ செய்கிறேன்னா எந்த கிறிஸ்தவன் சும்மா இருப்பான்? இதெல்லாம் கிறிஸ்தவ மக்கள் நினைவில் வச்சுருக்கிறாங்க. நிச்சயமாக கிறிஸ்தவர்கள் இந்த முறை அருமையான பிஜேபிக்கு தான் திருநெல்வேலியிலையும் வாக்குகளை கொடுப்பாங்க. ஏன்னா நயினார் நாகேந்திரன் ஒரு நல்ல மனுஷன், தங்கமான மனுஷன். அதை நான் சொல்ல முடியும். இது வரைக்கும் நான் அவரை பார்த்ததில்லை, ஆனால் எனக்கு தெரியும் அவரை பற்றி. தென்காசி தொகுதி, தென்காசி தொகுதியில் அருமையான சகோதரன் ஜான் பாண்டியன் இருக்கிறார். அவர் ஒரு கிறிஸ்தவர் தான். அங்கேயும் ஒரு 2 லட்சத்துக்கு மேலே கிறிஸ்தவ வாக்குகளும் இருக்குது. ஜான் பாண்டியன் பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்பட போகிறீங்க. பல லட்ச வாக்குகளை ஜெயிக்க போகிறார் அவர் நிச்சயமாக இந்த முறை. ஏன்னா அங்கே உள்ள மக்கள்லாம் என்கிட்ட சொல்லிட்டாங்க, அது ஒரு ரிசர்வ் தொகுதி. அருமையான சகோதரன் ஜான் பாண்டியன் நிச்சயமாக அவர் ஜெயிப்பார். அவரே நான் பார்த்ததில்லை, ஆனால் மக்கள் சொன்னார்கள். நிச்சயமாக நாங்கள் கிறிஸ்தவ மக்கள் சொன்னது, நிச்சயமாக அருமையான ஜான் பாண்டியனுக்கு தான் நாங்கள் எங்களுடைய வாக்குகளை கொடுப்போம். ஏன்னா அவர் கிறிஸ்தவர் ஒன்று. அடுத்தது அவருடைய மனைவி ரொம்ப நல்லவங்க, ஆண்டவருக்கு பயந்தவங்க. அதனால் அவருக்கு நிச்சயமாக வாக்குகள், கிறிஸ்தவ வாக்குகள்லாம் திரு ஜான் பாண்டியனுக்கு கட்டாயம் போகும். அங்கே பார்த்தீங்கன்னா 3 கேண்டிடேட்ஸும் தென்காசி பொறுத்த வரைக்கும் தேவேந்திர குல வேளாளர்கள் தான். ஸோ ஓட் ஷேரிங் எப்படி அங்கே பிரித்துக்கான வாய்ப்பு இருக்குது? எப்படி கிறிஸ்தவர் அதிகம் இல்லைங்க தென்காசியில், கிறிஸ்தவர்கள் அதிகம் இல்லை. கிறிஸ்தவருக்கு பார்த்தீங்கன்னா சிறுபான்மையருக்கு பாதுகாவலாம் இருக்குன்னு திமுகன்னு சொல்லிட்டு இருக்கு. திமுக கேண்டிடேட்ஸும் அங்கே நிற்கிறாங்க. ஸோ அந்த வாக்குகள் இப்போ திமுகவுக்கு போகாதா? எனக்கு ஒரு பெரிய கேள்விங்க. உங்களை மாதிரி பத்திரிகைக்காரங்க, இந்த மீடியாக்காரங்க தானே சொல்கிறீங்க திமுக வந்து சிறுபான்மையினருக்கு பாதுகாவலாக இருக்குன்னு. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், திமுக எந்த காலத்திலையும் பாதுகாவலாக இல்லைங்க. நிச்சயமாக இதெல்லாம் மக்கள் புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க, சிறுபான்மை மக்கள்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு. சீமானே சொல்லியிருக்காருல்ல, 18 வாக்குகள் அங்கே தான் போயிட்டு இருக்கு. சிறுபான்மை மக்களை இப்போ சாத்தான் பிள்ளையா மாதிரி ரொம்ப நாள் இருக்குன்னு அவரே சொன்னார்ல. அவர் சொல்ல தான் செய்வார், ஏன்னா அவருக்கு வாக்கு போடல, அதனால் அவர் சொல்கிறாருங்க. வேற என்ன, அவருக்கு வாக்கு போட்டாங்கன்னா உடனே, ஏன்னா ஒரு நேரம் அவர் வந்து கிறிஸ்தவன்றாரு, ஒரு நேரம் இந்துன்றாரு. எந்த பக்கம் தான் அவர் நிற்கிறாரு யாருக்கும் தெரிய மாட்டுது. அதான் பிரச்சனை. அழகாக பேசுகிறார், ஆனால் பேச்சாளர், சிறப்பான பேச்சாளர், ஒரு நாளைக்கு ஒன்று பேசுகிறார். அதனால அப்படி ஒன்று பேசிகிட்டு இருக்கிறாரு பாவம். இப்போ தென்காசியில் வேறு என்னென்ன காரணத்துக்காக ஜான் பாண்டியன் அவர்களுக்கு கிறிஸ்தவர்களை ஓட்டு போடணும்னு நீங்கள் சொல்கிறீங்க சார்? அதாவதுங்க, தென்காசியை பொறுத்த வரைக்கும் நலிந்த பிரிவு மக்கள் அங்கே இருக்கிறாங்க, அதுவும் கிறிஸ்தவர்கள், முகமதியர்களும் அங்கே இருக்கிறாங்க. சரிங்களா? இவங்களுக்கு நிச்சயமாக ஜான் பாண்டியன் அவர்கள் நன்மையான காரியத்தை செய்வார். அடுத்து எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, அவர் ஒரு கிறிஸ்தவராக இருப்பதினாலே பிஜேபி உடைய சப்போர்ட் அவருக்கு இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. அது இப்போ வெட்கமடையக்கூடிய நிலையிலே போய்விட்டது. ஏன்னா அவர் போய் அந்த தென்காசியில் போய் இறங்கும் போது, ட்ரெயினில் போய் இறங்கும் போதே அவரை வரவேற்றதே பிஜேபியுடைய மாவட்ட செயலாளர் தான். ஒரு பெரிய கூட்டமே, திரள் கூட்டமே, பிஜேபி கூட்டமே இன்றைக்கு அவர் பின்னாடி போயிட்டு இருக்குது. ஸோ இது மதவாதமே இல்லாத ஒரு அருமையான ஒரு மாவட்டமாக, ஒரு அருமையான வேட்பாளராக தேர்ந்தெடுத்து போட்டிருக்கிறாங்க. நிச்சயமாக அவர் ஜெயிப்பார். இப்போ நீலகிரி பழங்குடியின மக்களும் அதிகமாக வசிக்கிற தொகுதியாக இப்போ பார்க்கப்படுது. அங்கே வெற்றி வாய்ப்பு எப்படி சார் இருக்கும்? நிச்சயமாக அருமையான சகோதரன் எல் முருகன் இப்போ மந்திரியாக இருக்கிறார், அவர் நிச்சயமாக ஜெயிப்பாருங்க. ஏன்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி இருந்தார் அதே தொகுதியின் வேட்பாளர், இன்னமும் இருந்துகிட்ருக்கார், இன்னமும் இருக்கிறார். 2Gயில் போனார், அப்புறம் வெளியே வந்தார், பெரிய சாணக்கிய மாதிரி பேசுவார், என்னமோ தனக்கு தான் எல்லாமே தெரிஞ்ச மாதிரியும் விட்டால் இப்போ திமுகவுடைய தலைவராக ஆகிடுவார். இப்போ அப்படி தான் பயந்துட்டு இருக்கேன். திமுகலேருந்து பயம் இருக்குது, எங்கே இவர் தலைவராகிட போகிறாருன்னு பயம் இருக்குது. அந்த அளவுக்கு அவர் சில காரியங்களை பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் மக்கள் இந்த தடவை அருமையான பாடத்தை புகட்டுவார்கள். அருமையான சகோதரன் எல் முருகன் அவர் ஒரு நேர்த்தியான, நேர்மையான, அருமையான ஒரு சகோதரன். மக்கள் அதை அறிந்திருக்கின்றார்கள். ஒன்றும் இல்லை, அந்த வேட்புமனு தாக்கலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுவும் மலைநாட்டு மக்கள், இத்தனை திரளான மக்கள் வருவார்களான்ற ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம்.
அதுவும் அவர்கள் மோடி வாழ்க மோடி வாழ்கன்னு சொல்லி இவரை வரவேற்று அந்த வேட்புமனு தாக்கலில் எல்லா கட்சிகளுமே ஆச்சரியப்பட்டார்கள். அதனால் நிச்சயமாக அருமையான சகோதரன் எல் முருகன் அந்த இடத்துல நிச்சயமாக வருவார். கோவையில் அண்ணாமலை அவர்கள் வெற்றி வாய்ப்பு எப்படி சார்? நிச்சயமாக அருமையான தம்பி அண்ணாமலை அவர்கள் கோவை மாவட்டத்தில் நிச்சயமாக ஜெயிப்பார். அவருக்கு எதிராக நிற்கக்கூடியவர்களெல்லாம் அவருடைய நண்பர்கள் தான், வேறு யாரும் கிடையாது. ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். ஆனாலும் அருமையான தம்பி அண்ணாமலையை கோவை மக்கள் நன்றாக புரிந்திருக்கின்றார்கள். அடுத்தது அருமையான அண்ணாமலை அவர்கள் சொல்லுகின்ற ஒரு காரியம்னா, கோவை மாவட்டம் என்பது வியாபார ஸ்தலம், நல்ல வியாபாரிகள் நிறைந்த ஒரு இடம். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸு, இந்த மெக்கானிக்கல் பொருட்கள், இந்த ஆட்டோமொபைல் உடைய ஒரு சந்தை கோவை என்று நம்ம சொல்லலாம். ஸோ அதற்குரிய காரியத்தை அழகாக அவர் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, கோவை மாவட்டத்தில் அவர் ஜெயிச்சு வந்த பிற்பாடு கோவையுடைய விமான நிலையத்தை அவர் நிச்சயமாக அதை பெரிதாக்குவேன் என்று சொல்லியிருக்கின்றார். ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக, ஒரு பெரிய ஏர்போர்ட்டாக, வியாபாரத்திற்கு ஏற்ற விதமாக அருமையாக அவர் செய்யணும்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கின்றார். உண்மையாகவே அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் தான் இப்போ கோவை மாவட்டத்துக்கு வந்தே பாரத கூட போயிட்டுருக்கு ட்ரெயின். அதனால் நிச்சயமாக கோவை மக்கள் அருமையான தம்பி அண்ணாமலைக்கு தான் வாக்குகளை நிச்சயமாக கொடுப்பாங்க. இப்போ வேலூரில் எப்படி சார் இருக்குது? வேலூரில் வந்து துரைமுருகன் அவங்க பையன் கதிரானந்து பண்ணுறாரு, ஏசி சண்முகமும் போட்டிடுறாரு. அங்கேயும் கிறிஸ்தவ மக்கள் கண்டிப்பாக இருக்காங்க. அங்கே தான் இருப்பிடம் கூட சொல்லலாம். அதிகமான பிஷப், உங்களை போல பிஷப் நிறைய பேர் அங்கே இருக்காங்க. ஸோ அங்கே வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்கு? நிச்சயமாக அருமையான ஏசி சண்முகம் சகோதரன் வந்து நிச்சயமாக ஜெயிப்பார். ஏன் அப்படின்னு சொன்னால், அவருக்கு எதிராக நிற்கிறார் இல்லையா அருமையான அமைச்சர் மகன். அமைச்சர் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். பாவம், அவருக்கு வயசாகிடுச்சு. அவர் தமாஷா பேசிக்கிட்டு ஜாலியாக போயிட்டுருக்கிறார். நீங்கள் எல்லா பேட்டியிலும் பார்க்கலாம். அப்படியே தமாஷா பேசுவார், நல்லா சிரிக்கலாம். அவர் பேசலாம், நல்லா சிரிக்கலாம். ஆனால் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் அவர் மேலே இருக்குது. என்னென்னா, அந்த மணல் கொள்ளை. அங்கே வேலூர் மக்கள் எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் வேலூர் பக்கம் போனீங்கன்னா அந்த பாலாருடைய அந்த பெட் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் அடிக்கடி போகும்போதெல்லாம் அந்த போகும்போதெல்லாம் பார்ப்பேன். நான் அதை எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். நல்ல மணலாக இருந்த இடம்லாம் காணாம போயிடுச்சு. இந்த மணல் கொள்ளை யார் அடித்தா எல்லாம் மக்கள் அறிந்து வைத்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த முறை அருமையான சகோதரன் ஏசி சண்முகத்துக்கு கட்டாயம் வாக்கில் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லை, ஏசி சண்முகம் அவர்கள் ஒரு மருத்துவமனை, இலவச மருத்துவமனை மக்களுக்காக அவர் வச்சிருக்கிறாரு. வேலூரில் கட்டியிருக்கிறாரு. அடுத்தது மக்களுக்காக அவர் கல்லூரி வைத்திருக்கின்றார். இந்த கல்லூரியில் பார்த்தீங்கன்னா அவர் சில மாணவர்களுக்கு இலவசமாக பயிற்சி கொடுப்பதற்கு உதவி செய்கின்றார். இப்படி மக்கள் சேவகன் அவர். மக்களை தனிப்பட்ட முறையில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அவரை பாராட்டுவாங்க. இந்த முறை மக்கள் எல்லாம் விழிப்புணர்வோடு கூட இருக்கிறாங்க. நிச்சயமாக அருமையான சகோதரி ஏசி சண்முகத்துக்கு வாக்குகளை நிச்சயமாக கொடுப்பாங்க. இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபிக்கு ஏன் கிறிஸ்தவ மக்கள் ஓட்டு போடணும்? அதாவது இது வரைக்கும் எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, பிஜேபினாலே ஒரு இந்து மதத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ தான் கடந்த 2 வருஷமாக நான் கொஞ்சம் தெளிவுபடுத்திகிட்டே இருக்கேன் எல்லார்கிட்டையும். பிஜேபின்றது மத சார்புள்ள கட்சி இல்லை, மத சார்பற்ற கட்சி. நான் இந்து கட்சி இல்லை. இப்போது நான் இருக்கிறேன், என்ன அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்களே. இப்போது சிலர்லாம் கமெண்ட்ஸில் என்னை திட்டி போடுவாங்க, சங்கி நீ எத்தனை கோடி வாங்கின அப்படின்வாங்க. உண்மையாக சொல்கிறேன், பிஜேபின்னு சொல்லி யாரிடத்துலையும் இது வரைக்கும் ஒரு டீ கூட வாங்கி குடித்தது கிடையாது. ஆனால் அவர்களுக்காக நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா ஒரு நேர்மையான அரசாங்கம். இப்போது கிறிஸ்தவர்கள் அதை புரிந்து கொண்டார்கள். இப்போ இவர் வெளிநாட்டுக்கு போனாங்கல்ல, வெளிநாட்டுக்கு போன கூட இவரை வரவேற்ற நிறைய பேர் கிறிஸ்தவங்க தான். அமெரிக்கா இவர் போனப்போ, லண்டன் போனப்போ இங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் தான் வரவேற்றாங்க. ஆக கிறிஸ்தவர்கள் இப்போது மனம் மாறிவிட்டார்கள். நிச்சயமாக பிஜேபி நம்ம வாக்குகள் கொடுக்கலாம். ஏன்னா எங்களுக்கு தான் அதிகமாக இந்த டிஜிட்டலுடைய தேவை. எல்லாருடைய கிறிஸ்தவருடைய குடும்பத்திலையும் ஒரு ஆளாவது வெளிநாட்டில் இருப்பாங்க, வேலைக்கு போயிருப்பாங்க. ஆக அதை அவங்களோடு கூட நம்ம தொடர்பு வைக்கணும்னா இந்த டிஜிட்டல் தான் ரொம்ப முக்கியமான காரியம். அதை அருமையான பிரதமர் மோடி அவர்கள் இன்னும் லகுவாக்கி கொண்டு இருக்கின்றார்கள். இன்னும் அருமையான மோடி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா,
இப்போ ஒய்ஃபை நம்ம வீட்டில் வச்சுருக்குறோம். இப்போ ரோட்டில் போகும்போது இந்த நம்ம ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த மொபைல் டேட்டா வச்சா நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் சீக்கிரத்தில் அவர் என்ன பண்ண போகிறாரு, ரோட்டில் கூட ஒய்ஃபைலாம் யூஸ் பண்ணுற மாதிரி இலவச ஒய்ஃபை பண்ணுற மாதிரி கொண்டு வர போகின்றார். அப்பேற்பட்ட ஒரு நிலைக்கு இந்திய தேசத்தை கொண்டு போக போகின்றார். அதை கிறிஸ்தவர்கள் நன்றாக அறிந்திருக்கின்றார்கள். உண்மையாக சொன்னப்போனால் சில கிறிஸ்தவர்கள் ஒரு காலத்தில் சொன்னாங்க ஆர்எஸ்எஸ்னால பிரச்சனைன்னு. நான் திட்டவட்டமாக சொல்ல முடியும், எந்த இடத்துல ஆர்எஸ்எஸ் உங்களை அடித்தார்கள், எந்த இடத்துல இந்து முன்னணி உங்களை அடித்தார்கள், நீங்கள் பழைய வீடியோவெல்லாம் கொண்டு வந்து போட்டுக்கிட்டு இப்போ அடித்தான்னு சும்மா சொல்லக்கூடாது. அதெல்லாம் காங்கிரஸ் ஆட்சியில் நடந்த காரியங்கள். மறுபடியும் அதான் நான் சொல்கிறேன், கடந்த வருடம் கூட 4 தேவாலயத்தை சென்னையில் திமுக ஆட்சி இடித்து தள்ளியது. ஒருவேளை தப்பாக கட்டியிருக்கலாம், அரசாங்கங்களுடைய பர்மிஷன் வாங்காமல் கட்டியிருக்கலாம். ஒரு தேவாலயம் வச்சு ஒரு சிறுபான்மையருக்குன்னு சொல்லி நீ உதவி செய்கிறேன்னு சொல்லி போட்டு அந்த தேவாலயத்துக்கு வேற ஒரு இடம், மாற்று இடத்த நீ கொடுத்துருக்கலாமே. கொடுத்துட்டு எப்பா நீயே இடிச்சார நான் வந்து இடிப்பேன், ஒரு மாற்று இடத்த கொடு, அப்படி செய்திருக்கலாம். அதனால் கிறிஸ்தவர்கள்லாம் இந்த முறை நல்லா தெளிவாயிட்டாங்க. இதற்கு காரணம் உங்களை மாதிரி மீடியாக்கள். இப்போ நீங்கள் எந்தெந்த தொகுதிக்கு பிரச்சாரம் பண்ண போகிறீங்க, என்ன மாதிரி பிரச்சாரத்தை முன்னெடுக்க போகிறீங்க? ஐயோ, நான் பிரச்சாரம் பண்ண போகிறது இல்லைங்க. நீங்கள் அப்படி தப்பாக என்ன கணக்கு போடாதீங்க. நான் ஆன்மீகவாதி. என்னுடைய பிரார்த்தனை எல்லாம் பிஜேபி திருச்சபை கூட்டங்களை கூட்டி இங்கே இல்லைங்க, அந்த மாதிரி செய்யக்கூடாதுங்க. தவறு அது. ஒரு சில பண்ணிட்டு வராங்களே, அது தவறு. அது ஒரு சில பண்ணுறாங்களே, திமுக ஓட்டு போடுங்க, இங்கே வந்துட்டு அதிமுக, அதுதான் தப்புங்க. இப்போ தெரியுதா? இப்போ பண்ணுறாங்களே, இல்லை தப்புன்னு தெரியுதா? இப்போ தெரியுதா? எனக்கு தெரியாது. அதாவதுங்க, திமுக காரங்க இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுறாங்க. நீங்கள் சொல்கிறது கரெக்டு. இரவு ஜப கூட்டம் கூட்டுறாங்க. அங்கே திமுக காரங்க வந்து எனக்கு ஓட்டு போடுன்னு கேட்குறாங்க. கரெக்ட் பண்ணுறாங்க. பாஸ்டரே கேட்டுடுறாங்க. அதான் பாஸ்டரை வச்சு கேட்க வைக்கிறாங்க. நான் அதை செய்ய போகிறதே கிடையாது, செய்யவும் மாட்டேன். ஏன்னா அதுக்காக தான் உங்கள் முன்னாடி வந்து நான் உட்கார்றேன். சர்ச்சுன்றது ஆண்டவரை தேடுறதுக்கு, கடவுளை வழிபடுவதற்காக தான், மக்களை வழிபடுவதற்காக இல்லை. அந்த மாதிரி செய்கிறவங்க யாருன்னா இந்த திருட்டு போதகர்கள். ஏன்னா அவன் மேலே கேஸ் இருக்கும். அதனால் என்ன பண்ணுறான் அவன், இந்த மாதிரி திமுக திராவிட கட்சிகளை வைத்துக்கொண்டு அவர்களை சார்ந்து, காங்கிரஸை வைத்துக்கொண்டு அவர்களை சார்ந்து இப்படிலாம் செய்துட்டா அவனுடைய கேஸ்லும் தப்பிக்கலான்னு சொல்லி அப்படிலாம் அவங்க செய்கிறாங்க. நான் கட்டாயம் செய்ய மாட்டேன். எங்கள் திருச்சபை, என்னை சார்ந்த திருச்சபைகள் அப்படி செய்ய போவதே கிடையாது. ஆனால் ஒன்று செய்ய போகின்றேன். இந்திய தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். நல்ல ஆட்சி வர வேண்டும், மீண்டும் நல்ல ஆட்சி வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்க போகின்றோம். அது கட்டாயம் நாங்கள் செய்ய போகிறோம். அதை ஆண்டவருடைய கரங்கள் நாங்கள் கொடுக்க போகிறோம். நிச்சயமாக நல்ல ஆட்சி வரதான் போகுது. இப்போ மேலும் என்னென்ன தொகுதிகள் பிஜேபி கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது சார்? பாருங்கள், இப்போ நான் ஏறக்குறைய 5 தொகுதி ஏற்கனவே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நீலகிரி, கன்னியாகுமரி, கோவை, கன்னியாகுமரி, வேலூர், திருநெல்வேலி சொல்லிட்டேன். அடுத்தது வடசென்னையில் அருமையான பிஜேபி சார்பாக ஒரு கிறிஸ்தவர் தான் வேட்பாளராக அங்கே இருக்கின்றார். வடசென்னையில் அநேக கிறிஸ்தவர்களும் உண்டு, சிறுபான்மையர்கள், மற்ற சிறுபான்மையினர் முகமதியர்களும் உண்டு. அவர்களும் கட்டாயம் இந்த முறை அவருக்கு வாக்கு போடுவாங்க. ஏன்னா ஏற்கனவே வாக்கு கொடுக்கணும்னு வச்சுருந்தாங்க. இந்த எலெக்ஷன் நாமினேஷன்லேயே என்ன ஆயிடுச்சு, இந்த 2 திராவிட கட்சிகளும் போட்ட சண்டையில் மக்கள் புரிந்து கொண்டார்கள். இவங்க பாராளுமன்றத்துக்கு போனால் இவங்க 2 பேர் தான் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. மக்களுக்கு அதை சேவை செய்ய மாட்டாங்க தெரியும். அதனால் நிச்சயமாக அவங்க ஜெயிச்சிருவாங்க. அடுத்தது அருமையான தென் சென்னை. இந்த மாதிரி கொஞ்சம் டஃப்பாக இருந்தாலும் அருமையான பிஜேபி வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கட்டாயம் அவர்கள் ஜெயிச்சு அவங்க வந்துடுவாங்க. அடுத்ததாக விருதுநகர் மாவட்டம் திருமதி ராதிகா அவர்கள், சரத்குமார் அவர்கள் கட்டாயம் அவர்கள் ஜெயிப்பார்கள். அடுத்தது ராமநாதபுரம் ஓபிஎஸ் அவர்கள் கட்டாயம் ஜெயிப்பார்கள். 10வதாக தேனியில் அருமையான டிடிவி தினகரன் அவர்கள் கட்டாயம் ஜெயிப்பாங்க. ஏன்னா தேனியிலே எனக்கு நிறைய உறவுகள் உண்டு, சொந்தங்கள் உண்டு. அவங்களே சொல்லிட்டாங்க, இது வரைக்கும் இருந்தவங்க யாரும் ஒன்றும் பண்ணலாங்க. அதனால் தேனி மாவட்டத்தில் நிச்சயமாக அருமையான டிடிவி தினகரன் அவர்கள் ஜெயிப்பார்கள். ஆக 10 தொகுதி உறுதி பிஜேபி ஜெயிக்கிறதுல. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பொறுத்தவரை மிக்க நன்றி சார். நன்றிங்க.